அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம். தாயகம், தமிழகம், சர்வதேசம் சார்ந்த அரசியல் களங்கள், நாட்டு நடப்புகள், மருத்துவம், வரலாறு பற்றி பலதரப்பட்ட செய்திகளை காவி வரும் ஊடகம். இது வரலாற்றின் ஒரு பார்வை. கடந்த வார பகுதியின் மிகுதியாக இந்த வாரம் 2வது பாகத்திற்குள் நுழைகின்றோம். வரலாற்றை தேடி தமிழர்கள் என்ன மாதிரி முன்னோக்கி நகர்கின்றார்கள், வரலாற்றின் ஊடாக, ஆய்வுகளின் ஊடாக, தொல்லியல் ஆய்வுகளின் ஊடாக தமிழர்களுடைய தொன்மை நிரூபிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே கடந்த வாரம் எங்களுடன் கலந்து கொண்ட கலாநிதி திருமிகு செல்வகுமார் வீராசாமி ஐயா அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து எங்களுடன் இணைந்துள்ளார்கள். இவர் தமிழ்நாடு தமிழ் பல்கலைக்கழக கடல்சார் வரலாறு மற்றும் கடல்சார் தொல்லியல் ஆய்வுகளில் நிபுணத்துவம் பெற்றவர். ஐயா வணக்கம், உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். இன்று நீங்கள் உங்களுடைய நிபுணத்துவம் கடல்சார் தொல்லியல் ஆய்வுகள் பகுதியே நீங்கள் கூடுதலாக நிபுணத்துவம் பெற்றிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் அண்மை காலங்களில் மேற்கொண்ட கடல்சார் ஆய்வுகள் பற்றி, முக்கியமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பல மைல் தொலைவுகள் அல்ல, இந்த 2 நாட்டுக்கும் இடையில் உள்ள பாக்கு நீரிணை என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதிகளில் நீங்கள் ஏதாவது ஆய்வுகள் மேற்கொண்டீர்களா? அந்த ஆய்வுகளின் விளைவுகளில் என்ன விதமான உங்களுக்கு தொல்லியல் ரீதியாக நிரூபணமாக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. கடல்சார் ஆய்வுகள், அதாவது ஆங்கிலத்தில் மரிடைம் ஆர்கியாலஜி, மரீன் ஆர்கியாலஜி என்று கூறுவார்கள். இதில் பல பிரிவுகள் உண்டு. கடல்சார் ஆய்வுகளில் கடலுக்கு அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி என்ற ஒரு தனி பிரிவு உள்ளது. என்னுடைய அந்த சிறப்பு மயமாக்கம், அதாவது ஸ்பெஷாலிட்டி என்பது கடல் நீருக்கு உள்ளே ஆய்வு செய்வது அல்ல. என்னுடைய ஆய்வுகள் கடற்கரை ஓரத்தில் செய்யக்கூடிய ஆய்வுகள். அதாவது கடல்சார் வரலாறு என்று கூறும் பொழுது நிலத்தின் வரலாற்றிலிருந்து அதை பிரிக்க முடியாது. ஏனென்றால் நிலத்தில் மக்கள் இருந்தால்தான் கடல் வழியாக சென்று வணிகத்தில் ஈடுபடுவார்கள். கடலில் செல்வதற்கான கப்பல்களையும் படகுகளையும் கட்டுமானம் செய்வார்கள். இந்த தென்னிந்தியாவை பற்றி எடுத்துக்கொள்ளும் பொழுது தென்னிந்தியாவின் 3 பக்கமும் கடல் உள்ளது. அதில் குறிப்பாக தமிழகமும் இலங்கையும் இந்த பன்னாட்டு வணிக வழியில் உள்ளன. நாம் வரலாற்றை பார்க்கும் பொழுது வரலாற்றை ஒரு சிறு புள்ளியிலிருந்து தொடங்கி பார்க்க வேண்டும். சிறு புள்ளி என்று கூறினால் ஒரு சிறிய புள்ளி, வாஸ்கோடகாமா வந்து இறங்கிய இடம். ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு வரலாறு உண்டு. அதை அடுத்து பார்த்தால் ஒரு ஊர், அந்த ஊரை கடந்து ஒரு வட்டாரம், வட்டாரத்தை கடந்து ஒரு பெரு நிலப்பரப்பு, அதை கடந்து ஒரு நாடு, அந்த நாட்டை கடந்து ஒரு துணைக்கண்டம், இந்திய துணைக்கண்டம் அல்லது தெற்காசியா என்று கூறப்படும் பகுதி, அதை கடந்து பார்த்தால் ஆப்ரோ யூரேஷிய உலகம், அதாவது ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா என்று கூறக்கூடிய இந்த பகுதிகளுக்கு நடுவே தான் இந்திய பெருங்கடல் உள்ளது. எனவே இந்த வரலாற்றை ஒரு எறும்பின் பார்வையிலிருந்து, பருந்து பார்வையிலிருந்து மேலே நாம் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கும்போதுதான் இந்த கடல்சார் ஆய்வுகள் மையப்படுத்தப்படுகின்றன. கடல்சார் ஆய்வுகளில் நாம் கடற்கரை ஓரத்தில் உள்ள துறைமுகங்களை பற்றி ஆய்கின்றோம். என்னுடைய ஒரு ஆய்வில் கேரளாவில் உள்ள அந்த முசிறி என்ற ஒரு துறைமுகத்தை பற்றி ஆய்வு செய்துள்ளேன். அதாவது என்னுடைய நண்பர்கள் PJ செரியன், KP ஷாஜன் ஆகியோருடன் இணைந்து கேரள கடற்கரையில் உள்ள அந்த பட்டணம் என்ற இடத்தை அகழாய்வு செய்துள்ளோம். பட்டணம் என்ற அந்த இடத்தில்
அதாவது சங்க காலத்திற்கான அந்த கடல்சார் அதாவது வணிகத்திற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இதைத்தான் சங்ககால முசிறி என்பர். யமனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளம் கெழு முசிறி என்று அகநானூற்றின் 149வது பாடல் விவரிக்கின்றது. அந்த பாடல் விவரிக்கக்கூடிய அந்த இடம்தான் இந்த பட்டணம் என்னப்படும் முசிறி என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் ஒரு படகுதுறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த படகுதுறையை அடுத்து ஒரு படகு சங்க காலத்து என்று கருதக்கூடிய கிபி முதல் நூற்றாண்டுகளை சேர்ந்த ஒரு படகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுபோல கட்டிட பகுதிகள் ரோமானியர்கள் வந்து சென்றதற்கான சான்றுகள், யமனர் உடைய அந்த ஆம்பரா ஜாடிகள் என கண்டுபிடிக்கப்பட்டு அது ஒரு பெரிய ஒரு துறைமுகமாக அந்த கண்டுபிடிப்பு வெளிவந்துள்ளது. அதை பற்றிய ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளோம். அது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான கடல்சார் ஆய்வு. சங்க காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய துறைமுகம். கிரேக்க நூலான பெரிப்ளஸ் உடைய பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரேயன்சி என்று கூறக்கூடிய நூலிலும் வேறு பல நூல்களிலும் இந்த இடம் பேசப்படுகின்றது. அந்த இடத்தை நாங்கள் 2003 அடையாளப்படுத்தி கேரள வரலாற்று ஆய்வுக் கழகத்தின் உதவியோடு அங்கு அகழாய்வுகள் செய்தோம். அது ஒரு முக்கியமான ஆய்வு. அந்த ஆய்வு சற்று தற்பொழுது தடைப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு அங்கே அதற்கு தெற்கே கேரளாவில் கடற்கரப்பள்ளி என்ற இடத்தில் ஒரு பெரிய படகு, அது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு படகு. அதை நான் கேரளாவில் 2003-4 இருந்த போது அதை அகழாய்வு செய்தோம். அதன் பிறகு இந்த தெற்கே வரும் பொழுது கேரள பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அஜித் குமார் அங்கு விழிஞம் என்ற ஒரு துறைமுகத்தை அடையாளப்படுத்தியுள்ளார். அதற்கு நாம் அந்த குமரியை பற்றி வரும்பொழுது குமரியை பற்றிய குறிப்புகள் பெரிப்ளஸிலும் இருக்கின்றன. அதில் அங்கு ஒரு பெண் தெய்வம் இருப்பதாக ஒரு குறிப்பு உள்ளது. எனவே கன்னியாகுமரி என்று கூறக்கூடிய அந்த இடம் என்பது ஒரு முக்கியமானது. இதை பற்றி சில ஆசிரியர்களும் கூறியிருப்பார்கள். கன்னி என்றால் கடல் என்ற ஒரு பொருள் உள்ளது என்று. பொதுவாக நாம் நினைத்துக் கொள்வோம் கன்னி என்றால் கன்னி பெண். குமரி என்றாலும் குமரி என்பது ஒரு பெண்ணினுடைய பெண் தெய்வத்தினுடைய பெயர். எனவே இந்த கன்னியாகுமரி என்பது கடல் தெய்வம் என்று இருந்திருக்க வேண்டும் என்று ராமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிடுகிறார். அது ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. பொதுவாக கன்னி என்ற சொல்லுக்கு கடல் என்ற பெயர் உண்டு. எனவே இந்த கன்னியாகுமரி என்பது கடல் பெண் தெய்வம். அடுத்ததாக நான் கீழ கடற்கரையில் பார்க்கும் பொழுது நிறைய இந்த மீனவர்கள் கன்னியம்மன் கோயிலை வழிபடுவார்கள். இந்த கன்னியம்மன் என்று கூறும்போது நான் என்ன நினைத்து கொண்டேன் என்றால் சப்த கன்னிகள், 7 கன்னிகள் என்று இந்த கன்னிப்பெண் என்றுதான் பொருள் கொண்டேன். அண்மை காலம் இந்த தீனா சுப்பிரமணியனுடைய ஆய்வு கட்டுரையில் பார்த்த பொழுதுதான் தெரிந்தது இந்த கன்னி என்பது கடல். அந்த கடலை ஒரு பெண் தெய்வமாக நினைத்துதான் மீனவர்கள் வழிபடுகிறார்கள். அதுபோல கேரளாவில் கடலை ஒரு அம்மாவாக அவர்கள் நினைக்கின்றார்கள். எனவே இந்த கடற்கரை பகுதியில் உள்ள அந்த மீனவர்களுடைய அந்த சொல்லாடல்கள், வாழ்க்கை முறைகளை ஆராயும் போது நாம் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். அதுபோல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வியலை நாங்கள் ஆராய்ச்சி செய்து வருகின்றோம். அந்த மீனவர்களுடைய மீன் பிடிக்கும் முறைகள், அவர்களுடைய வரலாறு என்பதை நாம் ஒரு விளிம்பு நிலை வரலாறாக பார்க்கின்றோம். அதில் நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த வாய்மொழி வழக்காறு, நாட்டுப்புறவியல், மானுடவியல் சார்ந்த ஆய்வுகளில் பல முக்கியமான சான்றுகள் எங்களுக்கு வெளிப்பட்டது. குறிப்பாக இந்த மீனவர்கள் கடற்பகுதியில் கணியம் பார்த்தல் என்று கூறுகிறார்கள். அதாவது ட்ரிக்னோமெட்ரி. அவர்கள் கடலில் ஒரு வலையை இடும் பொழுது அந்த வலையினுடைய அந்த இடத்தை நிலத்தில் உள்ள மரம் அல்லது ஒரு பாறையை வைத்து அந்த முக்கோண கணிப்பு செய்கிறார்கள். இதை கணியம் பார்த்தல் என்று கூறுகிறார்கள். அதுபோல அவர்கள் இந்த வானில் இருக்கிற மீன்களை வெள்ளி என்று கூறுகிறார்கள். அதுபோல பல வெள்ளிகளையும், அதுபோல சோழ கொண்டல், பல வகையான காற்றினுடைய பெயர்களையும் அவர்கள் அழிந்து வைத்திருக்கிறார்கள். அதையும் நாங்கள் ஆய்வு செய்தோம். அதற்கு பிறகு நீங்கள் சற்று அந்த பாம்பன் கடற்கரை வழியாக வந்தால் கொர்க்கை என்பது ஒரு சங்ககால துறைமுகம். அங்கு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அகழாய்வு செய்துள்ளது.
அதுபோல உள்நாட்டில் வந்தால் அங்குதான் இந்த ஆதிச்சநல்லூர் என்று கூறக்கூடிய அந்த இடம் உள்ளது. அந்த ஆதிச்சநல்லூரில் மிக முக்கியமான சான்றுகளை இந்திய அரசு தொல்லியல் துறை எடுத்துள்ளது. செம்பு பொருட்கள், அதுபோல இரும்பு பொருட்கள் என பலவிதமான பொருட்களை அங்கு கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அதன் அடுத்துள்ள கொற்கை எடுத்துள்ள சிவகலையில் தான் தமிழ்நாடு அரசு தற்பொழுது, அதுவும் கடற்கரைக்கு அருகாமையில் உள்ள பகுதி தான், தமிழ்நாடு அரசு கிமு 3345 இரும்பு பயன்பாடு இருந்தது என்பதை அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதன் வழியாக ஒரு கட்டுரையிலும் அதுவும் கடற்கரை அருகில் உள்ள இரும்பு ஒரு பகுதி சம்பந்தப்பட்ட ஆய்வு வந்து தமிழ்நாடு கடந்து செல்ல முடியாது என்று சொல்லப்படுகிறது. அதுபோல நீங்கள் சற்று இன்னும் வடக்கே சென்றால் பெரியபட்டினம் என்ற ஒரு துறைமுகம் இருந்திருக்கின்றது. இந்த பெரியபட்டினம் என்பது இலங்கையை நோக்கியுள்ள ராமேஸ்வரம் அருகில் உள்ள ஒரு துறைமுகம். இந்த துறைமுகத்திலும் நிறைய சான்றுகள் கிடைத்துள்ளன. அதாவது இடைக்காலத்தில் அதை தா படன் என்று என்ற சீன சுவடிகள் கூறுகின்றன. தா படன் பெரியபட்டினம், அது பாண்டியர் கால துறைமுகமாக இருந்து அங்கு யூதர்கள் தங்கியிருப்பதாகவும் கூறுகிறார்கள். சில சான்றுகள் கிடைத்துள்ளன. யூத பள்ளி என்ற ஒரு கல்வெட்டு கிடைத்துள்ளது. ராஜகுரு என்பவர் கல்வெட்டை கண்டுபிடித்துள்ளார். அடுத்ததாக ஹாத்தம் அலி என்பவர் ஒரு யூதருடைய ஒரு நினைவு சின்னம், ஈமை சின்னத்தினுக்கான ஒரு மெமோரியல் ஸ்டோன் கல்வெட்டையும் அவர் கண்டுபிடித்துள்ளார். அந்த இடத்தில் இஸ்லாமியர்களும் இடைக்காலத்திலிருந்தே இருப்பதற்கான சான்றுகள் உள்ளது. சோனக சாமந்த பள்ளி அங்கு இருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த ஊரின் பழைய பெயர் பவித்திரமாணிக்கப்பட்டணம். அதுபோல அங்கு நிறைய சங்கு தொழில்களும் இந்த பகுதியில் நடந்து வருகின்றன. அதற்கு வடக்கே சென்றால் அழகன்குளம் என்ற ஒரு துறைமுகம் உள்ளது. இந்த அழகன்குளத்தை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அகழாய்வு செய்துள்ளது. பாஸ்கர் உள்ளிட்ட பல அந்த தொல்லியலாளர்கள் அங்கு அகழாய்வு செய்து முக்கியமான சான்றுகளை அவர்கள் வெளிக்கொண்டிருந்துள்ளார்கள். ரோமானிய ஆம்பரா, அதுபோல இந்த ரவுலெட்டட் வேர் எனப்படும் தட்டுகள், ரோமானிய காசுகள். இந்த யூதர்கள் மற்றது இந்த இஸ்லாமியர்களுடைய இந்த அகழ்வாராய்ச்சி கிடைத்த இதுகள் வந்து எத்தனை ஆண்டுகள் பின்னோக்கி பார்க்கலாம்? அவை ஏறத்தாழ இடைக்காலம் 10ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டதே என்று கூறலாம். கேபி. நாம் இந்த இடங்களை பற்றித்தான் கூறி வருகின்றேன். அதற்கு வடக்கே உள்ளதுதான் இந்த அழகன்குளம் என்ற ஒரு துறைமுகம். இந்த துறைமுகம் தான் கீழடியுடன் தொடர்புடையது. கீழடி, இந்த அழகன்குளம் துறைமுகம் மேற்கே வைகை ஆற்றின் கரையிலே சென்று கீழடியை அடைந்து தற்போதுள்ள மதுரையை அடைந்து அதன் வழியாக கேரளாவிற்கு சென்று கேரளாவில் உள்ள பட்டணம் என்ற அந்த முசிறி துறைமுகத்தை அடைகின்றது. அதாவது வைகை வழியாக சென்று மேற்கு தொடர்ச்சி மலையில் சென்று அந்த பெரியாற்றங்கரையின் வழியாக பட்டணத்தை அடைகின்ற வணிக வழி இருந்தது. எனவே நாம் ஒரு முக்கோணமாக, அதாவது பட்டணத்தில் தொடங்கினோம், தெற்கே கடந்து குமரிமுனை வழியாக தற்பொழுது மீண்டும் அந்த பட்டணத்தோடு இணையக்கூடிய வணிக வழி, அதாவது பட்டணம் என்ற முசிறி பட்டணம் பெரியாற்றின் கரை வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது இடுக்கி மாவட்டத்தில் மிளகுகள் விளையக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கீழே இறங்கி அந்த வைகை ஆற்றின் வழியாக புள்ளிமான் கோம்பை என்று கூறக்கூடிய புலிமான் கோம்பையில் அங்கு இந்த தமிழ் பிராமி எழுத்து பொறுப்புகள் கிடைத்த ஒரு நடுகர், முக்கியமான அமர்நாத் ராமகிருஷ்ணா, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சிவானந்தம், ரமேஷ் போன்றோர் அகழாய்வு செய்துள்ள கீழடி என்ற அந்த நகரம். நாம் அடுத்ததாக இந்த அழகன்குளம் என்ற துறைமுகத்துக்கு வந்துவிட்டோம். இந்த அழகன்குளம் என்பது ஒரு முக்கியமான துறைமுகம். இந்த துறைமுகத்திலும் சங்ககால வணிகம் தழைத்தோங்கி இருந்தது. அதாவது காவிரி பகுதியிலிருந்து காவிரி பகுதியில் காவிரி பூம்பட்டினம், நாம் காவிரி பூம்பட்டினத்திற்கு தற்பொழுது போகவில்லை, நாம் தெற்கே உள்ள இந்த அழகன்குளத்தை தான் பார்க்கின்றோம். இந்த அழகன்குளம் ஒரு முக்கியமான துறைமுகமாக இருந்து தமிழ்நாட்டினுடன் வணிகம் கொண்டிருந்த கீழை நாட்டு மக்கள், மேலை நாட்டு மக்கள் வருவதற்கு ஒரு முக்கியமான மையமாக இருந்துள்ளது. அங்கு சில சுண்ணாம்பு கல்லாலான சில பொருட்களும் பல்வேறு விதமான காசுகளும் மணிகளும் கிடைத்துள்ளன. அதாவது கீழடியில் கிடைத்தது போன்ற அதை விட அதிகமான அளவு தொல்பொருட்கள் அங்கு கிடைத்துள்ளன. இது போன்ற கடற்கரை துறைமுகத்தில் நானும் சில இடங்களில்
ஆய்வு செய்துள்ளேன். கடற்கரையில் வாழ்கின்ற மக்கள்கள், கடற்கரையில் வாழ்கின்ற இந்த வெவ்வேறு வகையான குழுக்கள், வணிக குழுக்கள், கோயில்கள் ஆகியவற்றை பற்றியும் நாம் ஆய்வு செய்து வருகின்றேன். அதற்கும் வடக்காக நாம் சென்றால் நாகப்பட்டினம், சோழர்களுடைய அந்த தென்கிழக்காசிய படையெடுப்புக்கு மையமாக இருந்த நாகப்பட்டினம் என்ற ஒரு துறைமுகம், அங்குதான் தென்கிழக்காசிய, அதாவது ஸ்ரீவிஜய மன்னர் அவர் சைலேந்திர சூடாமணி வர்ம விகாரை என்ற பௌத்த விகாரையை சோழர் காலத்தில் 11ஆம் நூற்றாண்டில் அங்கு கட்டியிருந்தார். அது அந்த இடத்திலும் நாங்கள் சில ஆய்வுகளை, களம் மேற்பார்ப்பு ஆய்வுகளை செய்தோம். எங்கள் துறையின் முன்னாள் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துறையில் இருந்த ப. ஜெயக்குமார் அவர்கள் அங்கு அகழாய்வு செய்து பல பொருட்களை கண்டுபிடித்துள்ளார். அதற்கு வடக்கே சென்றால்தான் நமக்கு இந்த காவிரி பூம்பட்டினம் என்ற துறைமுகம் வருகின்றது. காவிரி பூம்பட்டினத்திலும் நாங்கள் சில ஆய்வுகளை செய்துள்ளோம். குறிப்பாக இந்திய அரசு தொல்லியல் துறை அகழாய்வு செய்து அங்கு ஒரு சுண்ணாம்பு கல்லாலான புத்த பாதம், இந்த சுண்ணாம்பு கல் என்பது ஆந்திராவில் கிடைக்கக்கூடிய பல்நாடு எனப்படும் சுண்ணாம்பு கல்லால் செய்யப்பட்டது புத்த பாதம் கிடைத்துள்ளது. மேலும் பலவிதமான பானை ஓடுகள், ஒரு புத்த விகாரை, கோயில் வல்லது ஆகியவற்றின் தடயங்களை கண்டுபிடித்துள்ளார்கள். அதுபோல படகுதுறை என்று கருதக்கூடிய ஒரு குளம் போன்ற ஒரு வகையான செங்கற் கட்டுமானம் ஆகியவை கிடைத்துள்ளன. ஆனால் பூம்புகாரனுடைய சான்றுகள் கடலின் கீழே புதைந்துள்ளன. எனவே அவற்றை முழுமையாக நாம் எடுக்கவில்லை. குறிப்பாக இந்த பகுதியில் அது சம்பந்தமான அந்த ஆழ்கடல் தொல்லியல் ஆய்வாளர்கள் அது சம்பந்தமான ஆய்வுகள் செய்கின்றார்களா அல்லது இப்ப அது தொல்லியல் ஆய்வுகள் யாரும் செய்யவில்லை. ஏனென்றால் இந்த பகுதியில் உள்ள அந்த கடலுடைய தண்ணீரானது கலக்கமாக உள்ளது. அதாவது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அங்கு அகழாய்வு செய்துள்ளார்கள். அதாவது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் தேசிய கடலாய்வு நிறுவனம் கோவாவும் இணைந்து அங்கு 1980களில் ஆய்வு செய்து சில கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டார்கள். ஆனால் கடலின் கீழே ஆய்வு செய்வது என்பது அதிக அளவில் பொருட்செலவு ஆனது. அதற்கு பன்னாட்டு அளவிலான அந்த குழு என்பது தேவைப்படும். இலங்கையில் சில இடங்களில் அது போல செய்துள்ளார். கோடபயா என்ற இடத்தில் அந்த கடலாய்வு செய்து ஒரு கப்பலினுடைய பகுதியையும், அங்கு கருப்பு சிவப்பு பானை வகைகள் உள்ளிட்ட பொருட்களையும், மேலும் அந்த அம்மி போன்று இருக்கக்கூடிய ஒரு இருக்கை போன்று இருக்கக்கூடிய சில குறியீடுகள் பொறித்த அம்மியையும் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கண்ணாடி, கிளாஸ், அந்த காலத்தில் கண்ணாடியில் மணிகள் செய்வார்கள், அதனுடைய இன்காட் என்று கூறக்கூடிய அந்த அதாவது அரைக்கோள வடிவத்தில் உள்ளவற்றையும் கண்டுபிடித்துள்ளார்கள் இலங்கையில் கோடபயா என்ற. அதுபோல இலங்கையில் உள்ள இந்த மாந்தை என்ற பகுதியும், அந்த பெரும்பாலான கடற்கரை பகுதிகளும், தீசா மகாராமா என்று கூறக்கூடிய பகுதியும், கந்தரோடை என்று கூறக்கூடிய பகுதிகளும் அழகன் குலத்தோடு தொடர்பு கொண்டிருந்தன. அழகன் குலத்தில் சில சாமுதக என்று கூறக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த ஒரு வணிகருடைய அந்த எழுத்து பெயருள்ள எழுத்து பொறிப்பு கிடைத்துள்ளது. அந்த காலத்தில் இலங்கையைச் சேர்ந்தவர்களும் இங்கிருந்தவர்களும் ஒன்றாக சேர்ந்து தமிழர்களும் இலங்கைக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே தமிழர்கள் இருந்ததாக நிறைய குறிப்புகள் உள்ளது. குறிப்பாக கந்தரோடையில் இருக்கின்ற பௌத்த விகாரிகள் கூட இன்று வந்து அது அந்த காலங்களிலே வந்து தமிழ் பௌத்தர்களுடைய சமாதிகள் என்றுதான் சொல்லப்படுகின்றது. இன்று அவையெல்லாம் இன்று சிங்கள அரசால் ஆக்கிரமிக்கப்பட்டு இராணுவத்தினரை கொண்டு வந்து வைத்து இராணுவ காவலினுடைய தமிழ் மக்களுக்கு எதிரான சில முனைப்புகள்லாம் நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கவலைகரம். ஆனால் உண்மையிலே அந்த கந்தரோடையில இருக்கின்ற அத்தனை சமாதிகளும் வந்து தமிழ் பௌத்தர்கள் உடையது என்பதை வந்து ஏற்கனவே பல தமிழ் ஆய்வாளர்கள், அறிவியலாளர்கள், எழுத்தாளர்கள் வந்து அதை ஆவணப்படுத்தி உள்ளார்கள். கந்தரோடை என்ற இடத்தில் இந்த ரவுலட்டட் என்ற பானை வகை கிடைக்கின்றது. அது நமக்கு பரவலாக எல்லா இடத்திலும் கிடைக்கின்றது. எனவே அந்த காலகட்டத்தில் வணிகர்கள் அங்கிருந்து தமிழகத்திலிருந்து இலங்கைக்கும் சென்று வந்திருக்கிறார்கள். அதற்கு நிறைய நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றது. நமக்கு தமிழகத்திலிருந்து சென்றவர்களை பற்றி மகாவம்சத்திலும் குறிப்புகள் உள்ளன. எனவே அந்த காலகட்டத்தில் இன்று இருப்பது போல நாடுகள் என்றும் விரிவான ஒரு அமைப்புகள் இல்லாத காரணத்தினால் மக்கள் சுதந்திரமாக எல்லா இடங்களுக்கும் சென்று வணிகம் செய்திருக்கிறார்கள். அது போன்ற நமக்கு சான்றுகளும் நிறைய கிடைக்கின்றன. குறிப்பாக இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள கடல் பகுதியானது 7000 வருடம் முன்பு அது ஒன்றாக இணைந்திருந்தது.
எனவே இந்த காலகட்டத்தில் மக்கள் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் சென்றிருக்க வேண்டும். 7000 வருடத்திற்கு பிறகுதான் அந்த கிமு 7000 ஆண்டுகளுக்கு, அதாவது இன்றிலிருந்து 7000 வருடத்துக்கு பிறகுதான் இலங்கை துண்டாக ஆகியதால் அங்குள்ள அந்த மொழி என்பது ஒரு தனியான ஒரு அமைப்பை கொண்டிருந்திருக்கிறது. இருப்பினும் இங்கு வாழக்கூடிய இந்த மக்கள் பண்பாட்டு இலங்கையின் தமிழ்நாடும் பண்பாட்டு ரீதியிலும் மொழியில் அழைப்பிலும் தொடர்புள்ளவர்கள். அதை சுதர்சன் சனவேதத்தினே உள்ளிட்ட பல அறிஞர்கள், அதை புஷ்பரத்னம் உள்ளிட்டோரும், ரகுபதி உள்ளிட்டோரும் எல்லாரும் கூறியிருக்கிறார்கள். அதுபோல நிச்சயமாக இது ஒரு தொடர்ச்சியான ஒரு நிலப்பரப்பு தான் பண்பாட்டு தொடர்பு. அதாவது நாம் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இங்கு பலவிதமான இனக்குழுக்கள் இருக்கின்றன. இவர்கள் ஒரு காலகட்டத்தில் தொடர்பு கொண்டு, வணிக தொடர்பு கொண்டு பொருட்களை பரிமாற்றி அங்கும் இருந்து இங்கும், இங்கிருந்து அங்குதான் சென்றிருக்கிறார்கள். இந்த குறிப்பாக இந்த இணைந்த நிலப்பரப்பு பிரியும் பொழுது இந்த இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் உள்ள கடற்பகுதியின் தூரம் அதிகம் இல்லை. எனவே இந்த மக்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் படகுகளையும் கப்பற் போக்குவரத்து கருவிகளையும் உருவாக்கி அங்கு சென்று வந்திருக்க வேண்டும். அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த படையெடுப்பு என்பது அதிக அளவில் வருவது இந்த பல்லவர் காலம், சோழர் காலத்தில் தான். அந்த காலகட்டத்தில் இன்னும் நாங்கள் அந்த நிறைவு செய்கிற நேரம் நெருங்குகின்றபடியா இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, அதுக்கு உங்களால் பதிலளிக்க முடியுமா என்பதை பாருங்கள். 2 கேள்விகள். ஒன்று, இந்த ராமர் பாலம் என்று சொல்கின்றார்கள். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே போடப்பட்ட ராமர் பாலம் என்பது சொல்லப்படுது. விஞ்ஞான ரீதியாக ஆய்வுகளின் ஊடாக இந்த ராமர் பாலம் என்பது உண்மையாக இருந்ததா என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதா, அல்லது இதை பற்றி எனக்கு அதிகம் தகவல் தெரியவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து அங்கு செல்வதற்கு யாரோ இதை உருவாகி இருக்கலாம். இது போன்ற ஒரு கோரல் ரீஃபாக இருந்து அதை பற்றி நாம் கூடுதலாக ஆய்வு செய்தால்தான் கூற முடியும். ஆனால் இது மாதிரியான ஒரு பாலத்தை யாரோ கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அதை நாம் கூடுதல் ஆய்வு செய்யாமல் என்ன என்று கூறுவது கடினம். ஏனென்றால் அங்கு யாரும் முறையான ஆய்வுகளை இதுவரை செய்யவில்லை. நாசாவினுடைய சில வான்வெளி புகைப்படங்கள் கிடைக்கின்றன. எனவே ஆய்வு செய்யாமல் அது என்ன என்று நாம் கூறுவதை கடினம். ஆனால் நிச்சயமாக மக்கள் சென்று வருவதற்கான ஒரு வழியை அவர்கள் உருவாக்கி இருக்கலாம். இல்லை, அது தொடர்ச்சியாக இல்லை என்றாலும் சில பகுதிகளில் அவர்கள் சிறிய படகுகளை வைத்து முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அது ஒரு நிச்சயமாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு பகுதி. அடுத்த கேள்வி இன்னொரு, இப்பதான் நீங்கள் ஒரு சற்று முன் கூறினீர்கள் இலங்கையும் இந்தியாவும் 7000 வருடங்களுக்கு முன்பு ஒரு தொடர்ச்சியாக இருந்தது. இந்த லெமோரியா கண்டம் என்று கூறப்படுகின்றது. லெமோரியா கண்டம், அந்த லெமோரியா கண்டம் என்பது உண்மையிலே லெமோரியா கண்டம் என்பது இந்த இந்து மகாசமுத்திரத்தை, இலங்கை, இந்தியா, ஆஸ்திரேலியா எல்லாத்தையும் இணைத்து இருந்த உண்மையான நிலப்பரப்பா, அல்லது இது கற்பனையிலே சொல்லப்படுகின்றதா? இந்த லெமோரியா கண்டம் என்ற ஒரு கருத்தாக்கம் 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் இருந்தது. பின்னால் அந்த கருத்தை அறிஞர்கள் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இந்த தமிழ் ஆய்வாளர்களில் சிலர் அந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். சுகி ஜெயக்கரன் என்று கூறக்கூடிய ஒரு அறிஞர் தெளிவாக அதை பற்றி நூல் எழுதி அது ஒரு கற்பனை என்பதை நிரூபித்து விட்டார். எனவே அவ்வாறு ஒரு கண்டம் இருப்பதற்கான தெளிவான சான்றுகள் இல்லை. நிச்சயமாக அது இருந்திருந்தால் அறிஞர்கள், நிலத்தியல் வல்லுநர்களும், ஓஷன் டெக்னாலஜி என்று கூறக்கூடிய கடல் கீழே செல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை உடைய அறிஞர்களும் அதை ஆய்வு செய்து வெளிப்படுத்தி இருப்பார்கள். எனவே அது ஒரு கற்பனை என்றுதான் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதற்கான தெளிவான தொல்லியல் சான்றுகள் இல்லை. ஆனால் நிறைய நேரத்தில் நாம் பழங்காலத்தை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு கற்பனையான ஒரு உட்டோப்பியா என்பதில் நாம் கவனம் செலுத்துகின்றோம். எனவே அது தமிழர்களுடைய ஒரு உட்டோப்பியன் மெமரி என்றுதான், அதாவது ஒரு தொலைதூர ஒரு மெமரியாகத்தான் கொள்ள வேண்டும். அதற்கான அறிவியல் சான்றுகள் இன்று வரை கிடைக்கவில்லை. நாளை கிடைத்தால் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இறுதியாக உங்கள் சார்ந்தது, இப்ப நீங்க சமீப காலத்திலேயோ அல்லது இவ்வளவு காலமும் நீங்கள் இந்த கடல்சார் தொல்லியல் நிபுணத்துவம் பெற்றவர் என்ற வகையில் எப்பவாவது எதிர்பாராத விதமான ஒரு மர்மமான ஒரு தொல்லியல் ஆய்வை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களா? மர்மமான எதையும் நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. அதாவது கண்டுபிடிப்பு என்பது சில நேரம் எதிர்பாராத விதமாக வருவது. கேரளாவில் பேப்பூர் என்ற இடத்தில்
ஒரு கல் நங்கூரத்தை என்னுடைய இருந்த ஆய்வாளர்களுடன் சேர்ந்து சென்று கண்டுபிடித்தோம். இந்த கல் நங்கூரம் என்பது சுண்ணாம்பு கல்லால் ஆனது. மிக ஆச்சரியமாக அந்த கல் நங்கூரமானது இந்த குறிப்புகளில் வரக்கூடிய, குறிப்பாக இந்த போர்ச்சுகீசியர்கள் எழுதக்கூடிய குறிப்புகளில் வரக்கூடிய அந்த நங்கூரத்தை ஒத்தது. அது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. அதுபோல கேரளாவில் பட்டணம் என்ற இடத்தில் என்னுடைய நண்பர் ஷாஜன் சில பானை ஓடுகளை கொண்டு வந்தார் 2003ஆம் ஆண்டு. அதை பார்த்த பிறகுதான் எனக்கு அவை நிச்சயமாக ரோமானிய அந்த ஆம்போராவின் ஜாடி துண்டுகள் என்பது எனக்கு புரிய வந்தது. ஏனென்றால் இவற்றை நான் அரிக்கமேட்டில் பார்த்திருக்கின்றேன். அவற்றை கண்டவுடன் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆச்சரியம். நிச்சயமாக இந்த ரோமானிய இடத்தை சேர்ந்தது. அங்கு நாங்கள் தொடர்ச்சியாக PJ செரியன், ஷாஜன் ஆகியோருடன் ஆய்வு செய்ய பொழுதுதான் ஒரு பெரிய கீழடியை போன்ற அதைவிட ஒரு பெரிய சங்ககால துறைமுகம் கேரளாவில் வெளிப்பட்டது. எனவே அது நிச்சயமாக ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்று கூறலாம். இந்த இரண்டும் தான். இது போன்ற நிறைய கண்டுபிடிப்புகள் நிலப்பகுதியில். அண்மையில் நாங்கள் மோலப்பாளையம் என்ற ஒரு இடத்தை அகழாய்வு செய்தோம். அந்த அகழாய்வு புதிய கற்காலத்தை சேர்ந்தது. கிமு 1600 முதல் கிமு 1200 வரை. அந்த இடத்தில் எங்களுக்கு கடலிலிருந்து வந்த சங்கு மணிகள் கிடைத்துள்ளன. 2 சங்கு மணிகளும் சங்கால் செய்யப்பட்ட அந்த பெண்டன் பதக்கங்களும் கிடைத்துள்ளன. இதனுடைய காலம் கிமு 1600. அப்படி என்றால் தமிழகத்தில் இந்த நெய்தல் நிலம் என்பதும் முல்லை நிலம் என்பதும் குறிஞ்சி மருதம் சற்று இரும்பின் காரணமாக முன்னாடி வந்திருக்கலாம் என்று கூறுகின்றோம். எனவே சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பேயே, 3000 முதல் 4000 ஆண்டுகளுக்கு இல்லை அதற்கு முன்பேயே இங்கு தமிழகத்தில் குறிஞ்சி மருதம் முல்லை என்ற ஒரு நிலம் உருவாகியுள்ளது என்பதை நிரூபிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசினுடைய அந்த இரும்பின் கண்டுபிடிப்பும் எங்களுடைய ஆய்வில் வெளிப்பட்ட புதிய கற்கால கடல் கிழிஞ்சல்களாலான மணிகளும் கடல் கிழிஞ்சல்களாலான அந்த பதக்கங்களும் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. எனவே சங்க இலக்கியம் கூடும் திணை வாழ்க்கை என்பது தமிழகத்தில் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு அளவில் அல்லது 3600 4000 ஆண்டுகளில் நிச்சயமாக ஏற்பட்டது என்பதை நாம் வலியுறுத்தி கூறலாம். நன்றி ஐயா. நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி தமிழ் மக்களுக்கு, நாங்கள் நிச்சயமாக உலகம் பூரா இருக்கிற தமிழ் மக்களுக்கு இது கொண்டு போகப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அறிவியல் சார்ந்த, தமிழர்களுடைய இருப்பு சார்ந்த, தமிழர்களுடைய தொன்மை சார்ந்த ஒரு விடயம். அந்த வகையிலே உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்று எங்களுடன் கலந்து கொண்டு இந்த நேர்காணலை தந்த உங்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.